அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுமார் ஒரு 10 நூல்கள் இவற்றை பற்றி இப்போது கூட போகிறேன். இந்த நூல்கள் அனைத்துமே நகரத்தார் திருமணத்தில் கொடுக்கப்பட்டவை. இவை அனைத்துமே ஒரு முக்கிய புள்ளிகளின், அதாவது சதாபிஷேகம் சாந்தியில் கொடுக்கப்பட்டது. அதில் கடவுள் வாழ்த்து பாடல்கள், அவருடைய சுயசரிதைகள், அவர்கள் செய்த தான தர்மங்கள் எல்லாத்தை பற்றியுமே வருது. நகரத்தார் திருமண நடைமுறைகள், அது மாதிரி ஒரு மாமியார் மருமகள் உறவுமுறை எப்படி பேணுவது, மாமியார் மருமகள் அப்புறம் மாப்பிள்ளை எல்லாரோடையும் எப்படி இருக்கிறதுன்றலாம், அதுமாதிரி திருமண நடைமுறை. இது கல்யாணத்தும் போது ஒருத்தர் கொடுத்த ஒரு ஐடியாலஜிஸ் உள்ள புக்கு. மொத்தம் 10 புத்தகங்கள். இது கற்றலின் இனிமைன்றது ஆட்சி மகன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. சத்யா அண்ணாமலை 2013 இது பண்ணப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், கற்றல்னு என்ன, இனிமை, அதாவது எல்லாத்த பற்றியும், கவிதையின் மாண்பு, உடல் நலம் பற்றி, நல்ல உணவுன்னா எப்படி இருக்கணும்னு, கண்ணன் ஒரு முனைவர் மு ராமசாமி அவர்கள் எழுதியது. ஒரு திருமண வீட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு முட்டையை பற்றி செய்வோமா அசைவமா, முட்டையை எப்படி சமைக்கணும் முதற்கொண்டு, மின்கலன்கள் பற்றி நிறைய நினைவாற்றல் வளர்ந்திட, கிரிக்கெட் என்பது ஈடுபாடா ஆடம்பரமானது பற்றிலாம் நல்ல ஒரு நச்சுன்ற ஒரு இதில் கருத்துக்கள் சொல்லி நிறைய இந்த கட்டுரைகள் 10-20 கட்டுரைகள் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புக்கு. அடுத்து நகரத்தார் திருமண நடைமுறை. இந்த நூல் என்னென்னா செல்வன் சுரேஷ் ஜெயா வேவ்ஸ் பிரிண்டர்ஸ் அவங்க இது பண்ணது. இது நகரத்தார் பெருமை பற்றியும் திருமணம் பற்றியும் கண்ணாசன கவிதை ஒன்று. அப்புறம் விநாயகர் வழிபாடு, திருமண நிகழ்ச்சிகள், அது கிட்டத்தட்ட ஒரு 50 நிகழ்ச்சிகள் எழுதியிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் செய்ய வேண்டியது, பெண் வீட்டில் செய்ய வேண்டியது, அப்புறம் அவங்க கழுத்தீர் கோக்கும் முறை, அப்புறம் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் எடுத்து வைக்க வேண்டியது, இசைப்படிமானம் எப்படி பூர்த்தி பண்ணணும், அப்புறம் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் தயார் செய்ய வேண்டிய சாமான்கள்னு ஒரு நல்ல ஒரு கையேடு மாதிரி இருக்குது. காப்பு கட்டு சாமான்கள், வேவுக்கு வேண்டிய சாமான்கள், பூரம்பளிக்க தேவையானவை, மணவரை சாமான், திருப்பூட்டு சாமான், அரசாணிக்கால் கட்டுவது எப்படி, சர்வச்சட்டில் வைக்க வேண்டியது, இந்த சடங்குகளின் சுருக்கம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-65 சடங்குகள் செய்து, 60 கூட இல்லை, கூடவே இருக்குது. பெண் வீட்டார் செய்கிறதே ஒரு 60 இருக்குது, மாப்பிள்ளை வீட்டார் செய்வதே ஒரு 40 இருக்குது. இத்தனை 100 சடங்குகள். அப்புறம் நகரத்தார் கோயில்களை பற்றி விவரங்கள், அதனுடைய பிரிவுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு புக்கு என்னென்னா, அதுவும் நகரத்தார் திருமண நடைமுறை தான். பழைய அண்ணாமலை என்றவர் தொகுத்திருக்காரு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1984, இதுதான் ஆதி புக்குன்னு சொல்லலாம். வானதி பதிப்பகம் வெளியீடு, செல்லி பதிப்பகம் விநியோகம். 8 ரூபாய் தான் அப்போ. இதில் அந்த காலத்து புகைப்படங்களோட செட்டிநாட்டு ஊர்களை பற்றிய விவரக்குறிப்புகள், எத்தனை ஊர்கள் இருந்திருக்கு, எங்கெங்கே இருந்திருக்குன்னு இந்த மேப்போட கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை நாளைனா 4 நாளைக்கு செய்யக்கூடிய சடங்கு என்றும், அது மாதிரி அரசன் ஆணைக்கால் தான் அரசாணைக்கால்னு நம்ம சொல்கிறோன்னும், கிழுவை மரம் ஆணும், பாலை மரம் பெண்ணும் உருவமாக சொல்லி அதனால தான் நம்ம சேர்த்து கட்டுறோன்றதையும், இது மாதிரி நிறைய ஆராய்ச்சி தகவல்கள் நிரம்பிய நூலாக இருக்குது. நிறைய எல்லாத்துக்குமே புகைப்படங்களோடு வெளியிட்டிருக்காங்க. இதுவுமே திருமணம் நடைமுறைகள் எல்லாமே அதனுடைய ஆய்வு நோக்கில் எழுதப்பட்ட நூல் இது. இந்த நூல் ஒரு கடிதம் மாதிரி, அன்புள்ள எழில் அப்படின்னு சொல்லிட்டு தங்கைக்கு எழுதுன மாதிரி, அன்புள்ள எழில்னு சொல்லிட்டு தம்பி, அதாவது பிரபலங்கள் கடிதம் எழுதுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கடிதங்கள் தான் இது. தங்கை மலர்விழியின் இதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அன்புடன் அண்ணாமலைன்றவர் அந்த எழின்றவங்களுக்கு எழுதுகிற மாதிரி உள்ளது. நல்ல வித்தியாசமான ஒரு நூல் இது. இதே திருமண இதை விசாலாட்சி முத்துராமன் எழுதியிருக்காங்க. இவங்க இதில் என்னன்னாக்க ஒரு உருப்படியான ஆலோசனை தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. இவங்க எப்படி அந்த இதுன்னா, ஒரு மாமியார் மருமகள் ஒரு நிறைய நல்ல ஒரு நற்சிந்தனைகள் இருக்குது. நிறைய திருக்குறள்லேருந்து எடுத்துக்காட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க. குறள் நிறைய எடுத்துக்காட்டு. இத்தனைக்கு இவங்க கேரளாவில் படித்து வளர்ந்தவங்க, நாராயண கல்லூரியில் படித்தவங்க, ஒரு கிராஜுவேட் அந்த காலத்துலேயே. இவங்க பேரம்பேத்தியில் அடுத்து அவங்கள கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க மாமியார் மருமகள் உறவுமுறைக்கு மாமியாருக்கு டிப்ஸு, மருமகளுக்கு டிப்ஸு, மாப்பிள்ளைக்கு டிப்ஸுன்னு சொல்லிட்டு, நம்ம சோம்பேறித்தனத்தை எல்லாம் ஒழிக்கணும், அந்த மாதிரி ஒரு எப்பவும் ஆக்டிவாக இருக்கணும், சேர்ந்து வாழணும், நிறைய நல்ல விஷயங்கள். எல்லோரும் எப்படி நம்மளுடைய டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணணும், எப்படி எல்லாரையும் நம்ம உறவு முறையோடு எப்படி நல்லா இருக்கலான்றது நல்லா சொல்கிறாங்க. இந்த முத்துக்கள் 10, அப்புறம் அவங்களோட ஐடியாலஜிஸ், ஆன்மீக போதனைகள் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. இது ராமசாமி செட்டியாரோடைய மிகமை பதிப்பகம் காரைக்குடியில் வந்தது. அவங்களுடைய 80வது இது. இவங்களுடைய வாழ்க்கை சரிதம். இவங்க ராமசாமி செட்டியார் காரைக்குடியில் பிறந்தவங்க. சேந்தனியார் வீட்டில் ஆறாவையிலேருந்து சேந்தனியான்ற வீடு காரைக்குடிக்கு இப்போ வந்தாங்க, வலசை வந்தாங்க. அவங்க அந்த அதில் பிறந்த ராமசாமி செட்டியார் தான் தமிழ் கல்லூரி ஆரம்பித்தவங்க.
அவங்களுடைய கிளைகள் பற்றி, அந்த ராமசாமி செட்டியார் ஐயாலேருந்து வீரப்ப செட்டியார்லேருந்து அவங்களுடைய குடும்பங்கள் பற்றி, இவங்க ராமசாமி குழந்தையில் அவங்க தன்னுடைய தம்பியுடைய குழந்தை பெரிய கருப்பனுடைய குழந்தைய தானே ஸ்வீகாரம், பெரிய கருப்பன் செட்டியார் குழந்தையை வந்து இன்னொரு அவர் பெரிய கருப்பன் தான் அவங்கள ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மகனும் இவரும் சேர்ந்து தான் வந்து நிறைய ஆன்மீகத்துக்கு செஞ்சுருக்காங்க. அந்த காலத்திலே வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அந்த ஜப்பான் மலேசிய யுத்தத்தின் போதெல்லாம் அந்த மர ஆலையெல்லாம் இவங்க வந்து கிட்டத்தட்ட 1930களிலேயே 1901 பிறந்தவங்க அந்த ஐயா 1930களிலேயே வந்து அந்த குடும்பத்தில் வந்து இவர் 13 வயசுலேயே படிக்க தெரிஞ்சோன்னே அங்கே போனோன்னே தந்தை இறந்தோன்னே இவரே எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டாராம். தம்பிகளையும் சேர்த்து கொண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இவங்களே தான் நேரடி கண்காணிப்பில் இருப்பாங்களாம். மர ஆலையெல்லாம் எடுத்து நடத்துனாங்களாம். நட்சம் வந்தபோது எப்படி எழுந்து மீண்டாங்க, பட்டி கணக்கெல்லாம் எப்படி முதலாளியாகவே இருந்து அதை நிர்வாகம் பண்ணாங்கன்ட்டு. அது மாதிரி நிறைய ஆன்மீகத்துக்குன்னு தனியாக 2 லட்சம் வெள்ளி அப்போவே எடுத்து வச்சுருந்துருக்காங்க. குருகுலத்தை எல்லாம் இவங்க தன்னுடைய நண்பருக்காக கட்டி நிர்வாகம் பண்ணது. அப்புறம் நிறையா கல்வி பணிகள், ஆலைப்பணிகள் எல்லாம் பண்ணது. அந்த மில்லு அதில் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் இவங்ககிட்ட வந்து அந்த காலத்து நோட்டுகளை எல்லாம் கொடுத்து பாதுகாப்பாக வைப்பாங்க, இரும்பு புத்தகங்களில் வைக்க சொல்லி. அந்த பணத்தையெல்லாம் இவங்க எப்படி பெருக்குனாங்க, அது எப்படி இந்த கல்லூரியெல்லாம் கட்டினாங்க, காரைக்குடி இடம் வாங்கி போட்டது, நிறைய இடங்களில் திருமணங்கள் நடத்துனது, கல்வி உதவி பண்ணது எல்லாமே இருக்குதுல. மொத்தத்தில் ராமசாமி ஐயாவுடைய 82வது அதாவது சதாபிஷேகத்தின் போது கொடுக்கப்பட்ட நூல் இது. அவர் இன்றைக்கி இருந்திருந்தால் 120 வருஷத்துக்கு 124 வருஷம் ஆயிருக்கும். அவர் செய்த அவருடைய கல்லூரி, அவர் நிறுவிய கல்லூரி இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அவருடைய மகனும் அவர் சேர்ந்து பெரிய கற்பன் ஐயா அவர்களும் மிகச்சிறந்த ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஒரு ஆன்மீகத்துக்கு நிறைய தொண்டாற்றியவர்கள். அவருடைய வாழ்க்கை சரிதம் உள்ள நூல் இது, மிகச்சிறப்பான நூல் இது. இதை தொகுத்தர் வந்து என்னோடய வாசுபா மாணிக்கம், என்னுடைய பெரியப்பா தான் அவர். ஒரு தமிழறிஞர் அவர். அடுத்து தமிழ்நத்தின் அற்புத முத்துன்றது சொல்லிட்டு ராஜேஸ்வர முத்தையா செட்டியாரை பற்றி கொடுக்கப்பட்ட நூல் இது. எப்படி அவருங்க வந்து தமிழிசை காவலராக இருந்தாங்க, நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வர் அண்ணாமலை செட்டியார் பற்றி பல விஷயங்கள் இதில் வார்த்தைகளின் நயம், அவர் நகரத்தாருக்கு செஞ்ச சிறப்புகள், தமிழிசைக்கு செய்த சிறப்புகள், அந்த புதிய சக்தியாக உருவானது, நெடிய தலைவராக உருவானது எல்லாமே இதில் வந்து இருக்குது. அவருடைய பொற்காலங்கிறது வந்து எப்போது அவர் மேயராக இருந்தது, சென்னை நகர மேயராக இருந்தது. அப்போ அந்த சேர் ஒன்று பண்ணி அதை இதுக்கே தானமாக கொடுத்தது, தமிழிசை சங்கத்துக்கு. தன்னுடைய வியாபாரத்தை பெருசுபடுத்தியது, தன்னுடைய யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியை வந்து திறம்பட நடத்தியதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். நல்ல அழகான புத்தகம் இது. அப்புறம் பீமரத சாந்தி விழான்னு கர்நாடகத்தனை சேர்ந்தவங்க இவங்க. இதில் வந்து வள்ளியம்மையாச்சி கருப்பையா செட்டியார் அவங்க குடும்ப முன்னோர்கள் எல்லாத்துலேயும் அவங்க குடும்ப முன்னோர்கள் தந்தையார் பாட்டையா அவங்கள பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. குலதெய்வம் எல்லாத்த புகைப்படத்தையும் போட்டு குலதெய்வம் இது ஆர்டி ஐயனார்த்துன்னு சொல்லிட்டு ஆர்டி ஐயனார் பானாவேனா படைப்பு இல்லம் கர்நாடகத்தானில் அதை பற்றியெல்லாம். அது மாதிரி இது ஆர்டி சாத்தையனாருக்கு முன்னாடியே நம்ம வந்து கொரட்டிக்கு போய் இன்னொரு சாத்தையன் யாரையும் கும்பிட்றோம், ஐயனாரை கும்பிட்றோம் அப்படின்னு மஞ்சனத்தி கருப்பர் கும்பிட்டு அப்புறம் சாத்தையனார். அங்கே இருக்கிற எல்லா சாமிகளை பற்றியும் எல்லா சன்னதிகளை பற்றியும் மிக மிக அழகான. நம்ம முதல்ல வந்து குன்னக்குடிக்கு போய் அந்த ஆடி மாதம் 2வது திங்களோ என்னமோ குன்னக்குடிக்கு போய் வழிபட்டுட்டு அப்புறம் குன்னக்குடி போய் வடிச்சு விட்டுட்டு அப்புறம் கொரட்டிக்கு போய் வழிபட்டுட்டு அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து மாத்தூருக்கு வந்துட்டு அப்புறம் புதன்கிழமை படைக்கிறோன்றதை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு விசேஷமாக உள்ள விஷயங்கள் என்னன்னாக்க ஆடி மாதம் முதல் திங்கக்கிழமை தான் போய் இது பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அது மாதிரி அந்த சாமியை கும்பிட்டுட்டு ஏலமெல்லாம் விடுவாங்க. அதில் இந்த பொருட்களையெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற நம்ம எப்படி சாமி கும்பிட்றோம், எதனால் நம்மளுடைய நல்ல சிறப்பெல்லாம் எப்படி எய்தலாம்ன்றதை வந்து குலதெய்வ வழிபாடு, கோயில் நகரத்தார் கோயில் தன்னுடைய கோயில் வழிபாடு, குடும்ப தெய்வ வழிபாடு இதெல்லாம் இது வலியுறுத்துது இந்த நூல். அது நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஒரு ஆவணமாகவும் இருக்குது. அந்த கோயிலையும் அந்த பிரிவையும் சார்ந்தவங்க. அதுமாதிரி காரைக்குடி நகர சிவன் கோயில் பாமாலைங்கிறது அபிஸ்னியானா பழனியப்பன் அவங்களோட இதில் வெளியிட்டிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நகர சிவன் கோயில் ஒவ்வொரு சன்னதிக்கும் உள்ள சாமிக்கும் உள்ள பாடல்களை எழுதியே இருக்காங்க. இதை தனியாகவே பிரிண்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. அதை திருமகள் அச்சகன்றது அவங்களுடைய அச்சகம், அபிஷினியன் ஆட்சியப்பன் அவங்களோட இது. காரைக்குடி நகர சிவன் கோயிலில் வந்து ஒவ்வொரு சன்னதியும் இந்த சன்னதியை உருவாக்குனவங்கள்லாம் பற்றியெல்லாம் போட்டிருக்கிறதுல சரபேஸ்வர் சன்னதியெல்லாம் ஒருத்தவங்க உருவாக்கியிருக்காங்க. மகாமண்டபம் அப்புறம் எல்லா இதை பற்றி மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன், பள்ளியறை, நடனப்பிள்ளையார், சரபேஸ்வர், தென்முக கடவுள், விஸ்வேஸ்வர், சோமஸ்கந்தர்,
நாயன்மார்கள் பற்றி கோயிலை சுற்றியுமே பாடல்கள் எழுதியிருக்கும், அதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் 60 ஆண்டு நினைவு மணி விழான்னு சொல்லிட்டு நாராயணன் கிருஷ்ணன் செட்டியார் அழகு சுந்தரமாச்சி 97 வந்தது. இதில் எல்லா விதமான சாமி பாடல்களும் குட்டி கையேடாக இருக்குது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், விநாயகர் அகவல், அது மாதிரி வைரவர் பற்றி, சிவபுராணம், எல்லா சாமி, ஐயப்பன் பாத்தி, எல்லா சாமி பற்றியும் பாட்டு இருக்குது இதில். இதை ஒரு கையேடாக கொண்டு போனால் வழித்துணையாக நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். இது ஒரு முக்கியமான நூல். இது வந்து 1000 பிறை விழா மலர்னு சொல்லிட்டு எங்கள் ஐயாவுடைய சதாபிஷேகம், ஐயாவுட்ட ஐயா வத்துப்பகார் வானான்னு சொல்லுவாங்க. சுபா வள்ளிப்ப செட்டியார், எஸ்பி வள்ளிப்ப செட்டியார் வேவுப்பட்டியார் வீடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 1993 அவங்களுக்கு சதாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கு எங்கள் அம்மா எழுதின பாடல்கள் இதெல்லாம். அந்த 1000 ஒவ்வொரு பேரன் பேத்தியும் பாடுற மாதிரி முதல்ல வந்து விநாயகர் துதி, முருகன் துதி, அப்புறம் இலக்குமி துதி, அப்புறம் மக்கள்லாம் சொல்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்கள்லாம் 6 பேர் அப்போ இருந்தாங்க. அப்போ சொல்கிற மாதிரி இப்போ 2 மாமா இல்லை. அது மாதிரி எல்லா பேரன் பேத்திகளும், அதில் பேரன் பேத்திகள்லேயே 2 பேர் இல்லை, 2-3 பேர் இல்லை. மற்றவங்கள்லாம் நான் சொல்கிற மாதிரி வந்து முக்காட்டார் அகத்திருந்து முன்பு வந்து ஆயாவாம் முத்துக்கருப்பாய் முழுமனதாய் ஐயாவின் சொத்தாக இதயத்தில் சொகுசாக வாழ்கின்றார், பக்தி செய்யும் எங்களுக்கு பாசமுடன் அருள்கின்றார்னு இந்த விழாமலர் போட்ட போதே எங்கள் பாட்டை எங்கள் ஐயாவுக்கு வந்து 3 தாயார் 2 மனைவிகள்லாம் தெரியும். ஏன்னா முதல் தாயார் இறந்துட்டாங்க, 2வது தாயாருக்கு தான் எங்கள் ஐயா பிறந்தாங்க, 3வது தாயார் தான் வளர்த்தாங்கன்ட்டு அவங்கள தான் எங்கள் பாட்டின்னு நினச்சிட்டு இருந்தோம், சாலி பாட்டின்னு. அதுமாதிரி ஐயாவுக்கு முத்துக்கருப்பாயான்னு ஒரு முதல் மனைவி, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க. 2வது தாயாருக்கும் எல்லோரும் ஒரே தாய் மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் ஐயா அலமேல் ஐயாவுக்கும் 5-6 குழந்தைகள், எல்லாருமே சேர்ந்து தான் வளர்ந்தாங்க. அந்த காலத்தில் 10-12 பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில். ஒரு அருமையான ஒரு நூல் இது. இதை படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். நிச்சயமாக ஒரு அருமையான நூல்கள் இவை. ஒவ்வொரு திருமண விழாவின் போதும் காரைக்குடியில் இந்த மாதிரி சில நூல்களை வந்து உருப்படியான ஒரு நகரத்தார் நடைமுறை தெரிஞ்சு கொள்ளவும், அல்லது குழந்தைகள் வந்து அந்த இறை வழிபாடு பற்றியெல்லாம் தெரிஞ்சு கொள்ளவும், பக்தியின் பால் செலுத்தவும் நூல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த நூல்கள்லாம் கிடைச்சா படித்து பாருங்கள். நன்றி.